பார் புகழும் பழகை நல்லூர் என்று சொல்லக்கூடிய அந்த அன்னகிரி கிராமத்தில் பகவான் சிவனோடு சக்தி அருள் பாவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆலயத்திலே அங்கு எத்தனை பட்டன்மார்கள் வேலை பார்த்து வருகிறார்கள். எத்தனை பட்டன்மார்கள் ஐயா? அந்த சிவனுடைய ஆலயத்திலே எத்தனை பட்டன்மார்கள் வேலை பார்த்து வருகிறாள். அம்மா 60 பேர் மறையவர்கள், 60 பேர் மறையவர்கள் அரங்கூரை செய்வார்கள். 60 பேர் மறையவர்கள் அறுபது பேர் மறையவர்கள், 60 பேர் மறையவர்கள் அரங்கூரை செய்வார்கள். 60 பேர் மறையவர்கள், 60 பேர் மறையவர்கள் அரங்கூரை செய்வார்கள். சிறந்த பூஜை செய்து வாரார், சிறந்த பூஜை செய்து வாரார் சிவபாப்பன் என்றொருவன். சிறந்த பூஜை செய்து வாரார், சிறந்த பூஜை செய்து வாரார் சிவபாப்பன் என்றொருவன். சிவபாப்பன் மனைவியவள், சிவபாப்பன் மனைவியவள் மலடி மலடி என்றொருத்தி. சிவபாப்பன் மனைவியவள், சிவபாப்பன் மனைவியவள் மலடி மலடி என்றொருத்தி. அந்த ஆலயத்திலே 60 மறையவர்கள் பூஜை வைத்து வருகிறார்கள். 60 பட்டன்மார்கள் சிவன் பூஜையில் ஈடுபட்டார்கள். இவர்களுக்கெல்லாம் தலைவராக 61ஆக சிவபாப்பன் என்று ஒருவன் பூஜை வைக்கிறார். சிறந்த பூஜை சிவபெருமானுடைய ஆலயத்திலே பணி செய்து வருகின்றான் ஐயா. ஆனால் அவனுடைய மனைவியின் பெயர் என்ன? என்ன? அவளை சிவாசாத்தி என்று சொல்லுவாள். அப்படி. ஆனால் பகவான் சிவபெருமான் எல்லா செல்வங்களும் கொடுத்திருக்கிறார். கல்வியாலே குறைவில்லை, செல்வத்தால் குறையில்லை, சொத்தால் குறையில்லை. ஆனால் அந்த சிவபாப்பனுடைய மனைவிக்கு மலடிங்கிற ஒரு பட்டம் மட்டும் இருக்கிறது. அம்மா இறைவா, இது என்ன சோதனை? மண்ணுலகத்திலே பிறந்த என்னை எல்லோரும் மலடி மலடி என்று சொல்லுகிறார். பகவானே, என் குறை உனக்கு காதில் கேட்கவில்லையா என்று சிவபாப்பனுடைய மனைவியானவை நேராக அரணுடைய ஆலயத்தில் வந்து சிவனாரை அடிதொழுது வணங்குகிறாள். சரிதான் பகவானே, எனக்கு தாழ்கிற பட்டத்தை இந்த மண் உலகத்திலே நீ தர வேண்டும். பகவானிடத்திலே போட்ட வேண்டுதல் வீணாகவில்லை, வீண் போகாதையா. சிவனாருடைய திருவருளாலையும் பகவானுடைய பெருவருளாலையும் அந்த சிவாசாத்தி கற்புற்றாள். அவள் எப்படி இருக்கிறாள்? உண்டான மாதத்தில உடையவனை சேர்ந்தாள். மாதத்திலே உடையவனை சேர்ந்தாள்.
இருக்கலாமே நமது மாதத்திலே இசைகளும் பிழைத்திடுமா நமது மாதத்திலே அவள் முற்றி நீதியாயிட்டாள் ஆயிட்டாளே உலகத்து மாதத்திலே உலகளும் நீடுமா வெளியிடுமா இந்த சிவபாப்பனுடைய மனைவி சிவன் அருளாலே கற்புற்றாய் மாதம் சென்று கொண்டிருக்கிறது. அவள் அந்த தாயானவள் 10வது மாதத்தில் மனமெல்லாம் பதறுகிறது. இறைவா, இந்த மண்ணுலகத்தில் மறுபடியும் நான் வாழ வருவனோ என்னை எழுப்பிய தெரியாது. என்னுடைய குழந்தை இந்த மண்ணுலகத்திலே வாழ வேண்டும் என்று பகவானை அடித்தொழுதாள். ஆமா, பகவானுடைய திருவருளாலே, சிவபெருமானுடைய திருவருளாலே அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். ஆமா, குழந்தை ஆண் குழந்தை ஈண்டெடுத்தாளுங்க. அந்த ஆண் குழந்தைக்கு என்ன பேர் கொடுக்கிறாள்? பகவான் சிவன் தந்த குழந்தை, சிவபெருமான் தந்த பிள்ளை. அதனால் அந்த குழந்தைக்கு வேலவன் என்ற ஒரு பேர் கொடுத்தார். என்ன பெயர்? வேலவன். ஐயா, வேலவன் வளர்ந்து வருகிறாள். அப்படி வளர்ந்து வருகின்ற போது அம்மையப்பருடைய ஆலயம், சிவபெருமானுடைய ஆலயத்திலே பெண்களும் வேலை பார்த்து வருகிறாள். எத்தனை பெண்கள் வேலை பார்த்து வருகிறாள்? எத்தனை பெண்கள் வேலை பார்க்கின்றார்கள்? 41 ஆசிரியர்கள். அந்த சிவபெருமான் ஆலயத்தில், அந்த அம்மையப்பர் ஆலயத்தில் ஐயா 41 பெண்களும் வேலை பார்த்து வருகிறார்கள். கோவில்ல பெண்களுக்கு என்ன வேலை? அந்த இடத்தை சுத்தமாக வைத்திருப்பது. ஐயா, பெண்கள் இருந்தால் அந்த இடம் சுத்தமாக இருக்கும். ஆமா, அந்த இடத்தை கோலமிட்டு பகவானுக்கு பொறுப்பார்கள். அந்த ஆலயத்திலே நடனம் ஆடுவார்கள். அதிலே 41 தாசிமார்கள் வேலை பார்த்து வருகிறார்கள். அதிலே மூதராசி 41க்கு தலைவி சிவகாமி தாசி. ஆமா, என்னவாசி? சிவகாமி தாசியானவளையா. அந்த சிவகாமி தாசியானவளுக்கும் திருமணம் முடிந்தது. அவளும் இறைவனுடைய அருளாலே 10வது மாசத்துல அந்த அம்மாளும் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். அருமை, அருமை. அந்த குழந்தைக்கு என்ன பேர் கொடுக்கிறார்? என்ன பேர் கொடுக்கின்றார் ஐயா? அந்த ஆண் குழந்தைக்கு திருநீல நட்டுவன் என்ற ஒரு நாமத்தை கொடுத்தார். ஆனால் அந்த அம்மா இருக்காளே, சிவகாமி அம்மா, நேராக சென்று மறுபடியும் ஒரு வேண்டுதலை போடுறா. என்ன வேண்டுதல் ஐயா? அந்த அம்மா என்ன வேண்டுதலை போடுறா பத்தியா? என்ன ஐயா? பெண் குழந்தை கேட்டிடுவாள்,
பெண் குழந்தை கேட்டிடுவாள், பெண் குழந்தை கேட்டிடுவாள், கேட்டிடுவாள். குழந்தை கேட்டிடுவாள் தாயான சிவகாமி தாசையவள். உணவு அளித்த பகவானே, அம்மா பெண் பிள்ளை தாருமையா, பெண் குழந்தை தாருமையா, பெண் குழந்தை கேட்டிடுவாள். சிவகாமி தேசி தொழுதாள், தொழுதாள், தொழுதாள். இந்த நாமெல்லாம் இன்னைக்கு தாம்ப கோயில்ல அம்மா தாம்பா தாயே சக்கியம்மா எல்லாத்தையும் காப்பாத்துங்கிறோம். ஆனால் அவள் பிறவியிலே காப்பாற்ற யாரும் பொறுக்கலையே. அந்த பெண் குழந்தை வேணும் என்று வேண்டுதலை போடுகிறாள் சிவகாமி தாசி. இறைவனிடத்திலே பகவானிடத்திலே போற்ற வேண்டுதல் வீணாகவில்லை. 10வது மாசத்திலே பெண் குழந்தை பெற்றெடுத்தாள் சிவகாமி தாசியானவள். அந்த அம்மா பெற்றெடுத்து அந்த குழந்தைக்கு பேர் கொடுக்கிறார். என்ன பேர் தெரியுமா? என்ன பேர் ஐயா? மகாலட்சுமி என்ற ஒரு பேர் கொடுத்து வளர்த்து வருகிறாள். குழந்தையும் வளர்ந்து வந்தன. அப்பொழுது என்ன நடக்கிறது பார்த்தீங்களா? என்ன நடக்குது ஐயா? பகவான் சிவபெருமானுடைய ஆலயத்திலே பூஜை வைத்திருக்கிறாரே சிவபாப்பன், அவருக்கோ வயதாகிவிட்டது. தன்னுடைய மகனை வேலவனை பார்க்கிறார். வேலவன் காலை பருவத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறான். வேதங்கள் படித்தான், தத்துவங்களை படித்தார், இதிகாசங்களை படித்தார். எப்பா கோயில் பூஜைக்கு நீ போறியா? போறேப்பா போறேப்பா, எனக்கு விடை கொடுப்பா என்று விடை வாங்கி கொண்டு இப்படி வருகிறாள். பழகை நல்லூர் நாடதிலே, பழகை நல்லூர் நாடதிலே, பழகை நல்லூர் நாடதிலே, பழகை நல்லூர் நாடதிலே, இவனுடைய ஆலயமா, இவனுடைய ஆலயமா, இவனுடைய ஆலயமா, இவனுடைய ஆலயமா. அன்புதை செய்து வாரான், அன்புதை செய்து வாரான், நாமோ சொல்லிடுவான், நாமோ சொல்லிடுவான். அன்போடு செய்து நாள் இது வாரான், இது வாரான், இது வாரான். அழகுடைய
நம்ம கதையில சிவபெருமானுடைய ஆலயத்துல சிவபாப்பன் மகன் வேலவன் பூஜைக்கு வருகிறான். இறைவனுக்கு சிவநாமத்தை சொல்லி திறந்தோறும் பூஜை செய்து கொண்டிருக்கிறான் அந்த வேலவன். அந்த நேரத்திலே அங்கே ஆடிக்கொண்டிருக்கிறாளே சிவகாமி தாசி. ஆமாய்யா, ஒரு வருடம் போச்சுல ஒரு வயசு போயிடும். ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் வயசு போகுதுல்ல. நாம நினைக்கலாம் இளமையா தான் இருந்துட்டு இருக்கிறோம், என்றும் இளமையாக இருக்கிறோம்னு நினைக்கலாம். ஆனால் ஒரு வருடம் செல்ல செல்ல உனக்கு வயசு ஏறிட்டே இருக்கும். அப்பொழுது சிவகாமி தாசி மகளை பார்க்கிறாள். அவள் எப்படி இருக்கிறாள்? எப்படி இருக்கிறாள்? அந்த அம்மா மகாலட்சுமி 16 வயதுடைய மங்கையாக இருக்கிறாள். அவள் என்ன அழகு பார்த்தீங்களா? அவள் அழகு சொல்ல முடியாத அழகு இருக்கிறாள். எப்படிப்பட்ட அழகையா? அவள் எப்பேர் பெற்ற அழகிலே அந்த மகாலட்சுமியானவள் இருக்கிறாள். அவள் எப்படி இருக்கிறாள்? எப்படி இருக்கிறாள்? சேலை கட்டும் உடையழகி, செந்தூர புத்தழகி, இந்த சிவகாமியினுடைய மகள் மகாலட்சுமி இருக்காளே, லட்சுமி 16 வயசு, சேலை கட்டும் உடையிலேயே, செந்தூர பொட்டலையே,
பக்கச்சடை பவளச்சடை 16 சடைகள். மகாலட்சுமி. அந்த பெண்ணு நடந்து வந்தா பார்க்காதவன் திரும்பி பார்ப்பான், அத்தனை அழகு. என்ன ஒரு அழகு, என்ன ஒரு அழகு. ஆனால் இந்த சிவகாமி தாசி மனசிலே நினைக்கிறாள், என் மகளை நடனம் ஆட வைக்க வேண்டும். அம்மையப்ப ஆலயத்திலே என் மகள் நடனம் ஆட வேண்டும் என்று மனதிலே நினைத்து செல்வந்தரங்களை வர வைத்தார். பெரிய பெரிய செல்வந்தர்கள் வர வைத்தார். வர வச்சு பரதநாட்டியம் ஆட சொல்ற நாட்டிய கலை. ஆமா, அரங்கேற்றம். என் மகளுக்கு அரங்கேற்ற வேண்டும். அதோ கூட்டம் வந்து கொடியாச்சு பரதநாட்டியம் பார்க்க. அப்பா, கூட்டம் கூட்டம், இதே மாதிரி பெரிய கூட்டம். என் அம்மா மகாலட்சுமி நடனம் ஆரம்பிக்கிறாள். ஆகா, நடனக்கலை எப்படி இருக்கிறது. கண்டவர்கள் மயங்கினார்கள். என்ன அழகா ஆடுறாங்க அம்மா. நடனம் ரொம்ப அழகாக இருந்தது, அற்புதமாக இருந்தது. அந்த பெண்ணை யார் வாழ்த்தினார்கள்? யார் ஐயா வாழ்த்தினார்கள்? அம்மா, இந்த பெண்ணானவள் அம்மையோடு அழகா ஆடுறாளே, மகாலட்சுமி அழகா ஆடுறாளே என்று யாரெல்லாம் வாழ்த்தினாய்? யார வாழ்த்தினார்கள்? மங்கவர் வாழ்த்தினார், வானவர் வாழ்த்தினார், மங்கவர் வாழ்த்தினார், வானவர் வாழ்த்தினார், மங்கவர் வாழ்த்தினார், வானவர் வாழ்த்தினார், மங்கவர் வாழ்த்தினார், வானவர் வாழ்த்தினார், இந்திரன் வாழ்த்தினார், சந்திரன் வாழ்த்தினார், இந்திரன் வாழ்த்தினார், சந்திரன் வாழ்த்தினார், இந்திரன் வாழ்த்தினார், சந்திரன் வாழ்த்தினார், இந்திரன் வாழ்த்தினார், சந்திரன் வாழ்த்தினார். வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க, வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க, வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க, வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க. தேவர்கள் வாழ்கிறார், சூரியன் வாழ்கிறார், தேவர்கள் வாழ்த்தினார், சூரியன் வாழ்த்தினார். வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க, வாழ்க வாழ்க மகாலட்சுமி வாழ்க. ஆமா, இப்ப மகாலட்சுமிய எல்லோரும் வாழ்த்துகிறார்கள். அம்மா 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும். அருமையான நடனம் அம்மா, உன் திரு நடனம். நடனம் முடிந்தது. பகவானாய சிவபெருமானுடைய திரு ஆலயத்திலே உச்சகால பூஜை தீபாவளி நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அதோ மணி சத்தம் கேட்கிறது. என்ன கேட்கிறது? மணி சத்தம், மணி சத்தம். மணி சத்தமானது கேட்கிறது. மணி சத்தம் மணி சத்தம் கேட்கறது பார்த்தீங்களா? கோயில்ல அந்த வேலவன் பூஜை வைக்கிறான். பூஜை முடிச்சுட்டு பார்க்கிறான் அந்த பெண்ணை. எத்தனை அழகு, என்ன அழகு என்று மனக்கோட்டை கெட்டுகிறார் அந்த கோவில் பூசாரி, சிவன் கோவில் பூசாரி. எவ்வளவு சிவன் கோவில் பூசாரி ஐயா. சிவன் கோவில் பூசாரி மத்தியானம் தீபா நேராக மத்தியானம் பூஜை முடிந்தது. அவன் எப்படி வருகிறான்? வேலவன் எப்படி எந்த விதமாக வருகிறாள்? சூடத்தட்டை தான் எடுத்துக்கொண்டு அவன் எப்படி வருகிறான்? பாராறு வேலவனோ பலவநல்லூர் நாடகிலே, வேலவனா பலவநல்லூர் நாட்டிலே, பாராறு வேலவனோ பலவநல்லூர் நாடகிலே,
சிவங்கோவி பூசாரி பூசாரியை வாராய் ஆமா, இப்ப என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, இந்த சிவங்கோவில் பூசாரி சூடத்தட்டை எடுத்து வர்றான். ஆமா, மகாலட்சுமி இது யாரு? சிவராமி அம்மா, உன் பக்கத்துல ஒரு தங்க சிலை நிக்கிறது, யார் அது? தங்க சிலை. சாமி, என் மகள் மகாலட்சுமி மாதிரியே இருக்காளோ? கொஞ்ச நேரம் அவனுடைய மனம் மாறுகிறது. மனிதனுடைய மனம் ஒரு மனம் அல்ல, பல மனம். எப்ப மாறுகிறது என்று நாம் அறிய முடியாது, அவன் அறிவான். இப்போ அவன் மனம் மாறிச்சு, சுடுதட்டை கொண்டு வர அவ அழகில மயங்கினா. மயங்க என்ன செய்யட்டான் பார்த்தீங்களா? அவன் கை காலெல்லாம் நடுங்குறது. சூடத்தட்டை பொத்துங்களை போட்டுட்டான். சூடத்தட்டை போட்டான் பார்த்தீங்களா? தரையிலே விழுந்தான். அந்த மேல தரையில விழுந்தான் பார்த்தீங்களா? அந்த பெண்ணானவன் நடுக்கிற, சுவாமி என் காலில் விழலாம சுவாமி, என் காலில் நீங்க சிவ பூஜை செய்யக்கூடியவர்கள் சுவாமி, சிவனுக்கு ஒப்பானவர்களா சுவாமி. அவள் மடியிலே கிடத்தி அந்த பட்டனை வீசறி எடுத்து வீசினாள். இவ மனசுல நினைக்கிறான், ஆகா தானாவே விழுந்த பரவாயில்லை என்று நடித்தான். அந்த வேலவன் நடித்தான். என்னாச்சு பார்த்தீங்களா? கொஞ்ச நேரம் கழிஞ்சு கண்ணை திறக்கிறான். சாமி சாமி, கீழே விழுந்துட்டே சாமி, வாங்க வீட்டுக்கு வாருங்க, நான் காப்பி ஏதாவது போட்டு தர்றேன். வருகிறேன் என்று புறப்பட்டான். அந்த சிவன் கோவில் பூசாரி பட்டன் புறப்படுகிறார். எப்படி வருகிறாயே, இந்த விதமாக வருகிறான் என்று பார்க்க வேண்டாமா? ஆமா, கண்டிப்பாக. அவன் மகாலட்சுமியினுடைய அழகில மயங்கி இவன் எப்படி வருகிறாய்? எப்படி வருகிறாய்? நல்லூர் நாடதிலே பாடாரே அந்த மகாலட்சுமியினுடைய வீட்டுக்கு முதலாக இந்த பிராமணன் வலது காலை எடுத்து வைத்தார். சுவாமி வாருங்கள் வாருங்கள் என்று அவள் அழகான ஒரு காப்பி போட்டு கொடுக்கிறார். அகற்றி நனவு முகத்திலே தெரியும். ஒருத்தரை பார்த்த உடனே சொல்லலாம், இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் தீயவன். இந்த அம்மா பார்க்கிறா, எடி பிராமணனுடைய முடிப்பு சரியில்லையடி,
பார்த்தாலே கள்ளமொழி விழிக்கிறானே. அம்மா இந்த பார்வையில நிறைய பார்வை உண்டு தெரியுங்களா? சிலவன் பார்ப்பான் அன்பான பார்வை, சிலவன் அதிகாரமான பார்வை, சிலவன் கள்ள பார்வை, சிலவன் காம பார்வை. பிராமணன் பார்க்கக்கூடிய பார்வை காம பார்வை. கொஞ்சம் கவனமா படிக்கும். அதுக்குமா நல்ல பூசாரிமா, நல்லா பேசுவாரு, நல்ல சிரிப்பாரு, அதெல்லாம் தெரியாம கொஞ்சம் பார்த்து படைக்கும். என்று ஒரு நாள் முடிந்தது, மறுநாள் விடிந்தது. ஆமா, இரண்டாவது நாள் பிராமணன் நினைக்கிறான், இப்போ மகாலட்சுமி பார்க்கணும்னா சும்மா போக முடியாது. நிச்சயமா முடியாது. நேற்று தலை சுத்தம்னு காப்பி தந்துட்டா, இன்னைக்கு போலாமா? அவன் இரண்டாவது நாள் எப்படி புறப்படுறான்? எப்படி வருகிறான்? வைரம் நல்ல நகை வாங்கி, வைரம் நல்ல நகை வாங்கி அவனே இந்தனும் புறப்படுவான். இந்தனும் ஏகி வாராய், இந்தனும் ஏகி வாராய், கடவுள் முன்னாடி இரண்டாவது நாளையிலே அக்கிழவி கண்டிடுவாளே, அக்கிழவியே குறைத்தாள், அக்கிழவியே குறைத்தாள், முடியாத தாய் கிழவி. இரண்டாவது நாளையிலே, இரண்டாவது நாளையிலே இந்த இரண்டாவது நாள் வர்றோம் பத்தியா, அன்னைக்கு சிவகாமி தாசி கூட இருக்கிறார். இவ கொண்டு மகாலட்சுமி, அம்மா சாமி என்ன கொண்டு வந்தியா? வைர நகை. அந்த சிவகாமி தாசிக்கு 32 பல்லு. வாங்க வாங்க மருமகனே, வாங்க வாங்க. ஏன்னா நகை கொண்டு வந்திருக்கிறல்ல, தலவாரை இலையிட்டாய் 21 கறிவகை வைத்து சாப்பிடுங்க சாப்பிடுங்க. மருமகனே வாங்க, மருமகனே சாப்பிடுங்க சாப்பிடுங்க. முதல் நாள் வந்தான், என்ன வேணும் என்ன வேணும்? இரண்டாவது நாள் வந்தான், மூன்றாவது நாள் வந்தான். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பொல்லாத கிழவி என்ன நினைக்கிறா பத்தீங்களா? ஈனம் இறக்கவற்றவள், மனசுல கள்ள எண்ணம், பண ஆசை. என்ன ஆசை? பணம் பணம் பணம். இவ நினைக்கிறா இந்த பிராமணன் விடப்படாது, ஏன்னா நிறைய பணம் கையில வச்சிருக்கிறான் நினைந்து வசிய மருந்து கையில் எடுத்தால் பொல்லாத தாய்க்கிழமை. சிவகாமி, இந்த சிவகாமி ராசி இருக்கிறாளே, வெற்றியை இடித்தாய், வசிய மருந்து இடிச்சா. மத்தியானம் சாப்பிடுறதுக்கு பிராமணன் வந்து இருக்கிறான். எடி வெற்றிலை கொடு. சாமி வெத்தலை போடுவேடா? நன்னா போடுவேன் நன்னா போடுவேன், கொடு கொடு. அந்த வெத்தலையை வாங்கி வாயினை போட ஆரம்பித்தான் வேலவன் பட்டன். அம்மா, அவனுடைய சார், அந்த வெத்தலை சார் உள்ள இறங்குவது, இறங்கும் போது அவனுடைய புத்தி மாறுகிறது.
ஐயோ 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 என்ன தாசியவர் காலையிலே தஞ்சமாகினான் தாசியவர் காலையிலே தஞ்சமாகினான் அந்த சுகம் பொருளை இந்த வெத்தலை சாறு வசிய மருந்தோடு வேறவனுடைய உடம்புக்குள் அகற்ற போகிறது. புத்தி மாறியது. இப்போ அவன் கோவில் எல்லாம் மறந்தாச்சு. ஐயோ எங்க பார்த்தாலும் மகாலட்சுமியில இருக்கிறா, எங்க பார்த்தாலும் தாசியவர் காலடியிலே தஞ்சமாகினா தாசியவர் காலடியிலே தஞ்சமாகினா அங்க சுகம் போடும் இந்த கதையில வேலவன் தாசிக்கு அடிமையானான், லட்சுமிக்கு அடிமையானான். எந்த நேரமும் மகா லட்சுமி லட்சுமி லட்சுமி. ஏன்னா இப்போ அப்பா கொஞ்சம் சொத்து வச்சிருந்தாரு, கொஞ்சம் நில வச்ச எல்லாத்தையும் வித்தான். வித்து லட்சுமி கொடுக்கணும், லட்சுமி கொடுக்கணும். கொடுத்துக்கிட்டே இருக்கான். பொல்லாத கிழவி இப்ப வாழ்த்துகிறாய், எப்படி வாழ்த்துகிறாய்? பணம் அதிகமா வருகிறது அல்லவா? வேறவனே மகாலட்சுமி நீங்களும் சேமமா இருக்கணும், 16 பெற்று பெருவாழ்வு வாழணும், கடலும் அலை போல் வாழ வேண்டும், நகமும் சதையும் போல் நீங்கள் வாழ வேண்டும் என்று லட்சுமி அந்த மகாலட்சுமி வாழ்த்தினாள். அம்மா உயிரும் உடலுமாக வாழுங்கள். அதோ தினந்தோறும் சென்று கொண்டிருந்தான் வேலவன். என்ன ஆசுபத்திரியா? என்னங்க கையில காசு தீர்ந்துட்டுது. என்னாச்சு? எடுக்க ஊறவா செய்யும், வத்ததான் செய்யும். கையில காசு இல்ல. ஆமா. சிவனை பார்த்தா, எப்பனை பார்த்தா, அவன் சொத்தை பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, சிவன் சொத்து கொல நாசம், நாசம். கோவில் சொத்து குடும்ப நாசம், குடும்பமே அழிந்து விடும் அல்லவா? இவன் கேட்டா தருவான், அவன் களவாண்டா விட மாட்டான். இவன் சிவன் கோவில்ல களவு செய்ய ஆரம்பித்தான் வேலவன். களவு செய்து நேராக லட்சுமி கையில கொண்டு கொடுக்கிறாள். லட்சுமியானவள் வாங்கி கொண்டிருக்கிறாள். ஒரு நாள் பார்த்தான், இவனுக்கு வேலை எப்படி? இவன் நமக்கு பூசாரி லாய்க்கு இல்ல. கண்டிப்பா கண்டிப்பாக. என் மேல் அதிகாரிகள் இவனை வெளியே தள்ளினார்கள். அப்பொழுது நினைக்கிறான், கையிலே காசு இல்லை, கடன் தருவார்கள் யாரும் இல்லை. யாருமே இல்லையே, யாருமே இல்லை. மனைவியை பார்க்கணும்னா கையில காசு இல்லையே. கண்டிப்பாக கண்டிப்பாக என்று அவன் 2-3 மாதம் கழித்து எப்படி வருகிறாய்? வருகிறாய். யாரே வேலவனோ பலவனூர் மாடலிலே, வேலவனோ பலவனூர் மாடலிலே,
ஐயா 3 மாதம் கழிந்து வேலவன் வருகிறான். அப்பொழுது கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். ஆமா, ஒரு பெண்ணுடைய கழுத்துல மாங்கல்யம் ஏறியாச்சுன்னா நமது பாரத நாட்டில் கணவனை தெய்வமாக மதித்த நாடு. கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த நாடு தெய்வமாக மதித்த நாடு அல்லவா? அவன் வருகிறான். 3வது நாள் வருகிறான். நான் அந்த வேலவன் 3 மாசம் கழிச்சுல வரீங்க. சாமி வாங்க வாங்க வாங்க. என்னை விட்டு போகலாமா சாமி? என்னை விட்டு போகலாமா? இவ்வளவு நாள் எங்க சுவாமி நீங்க போயிருந்தீங்க? தலவாலை இலை எடுத்து அன்னைக்கு அன்னம் கொடுத்தாள், சாப்பிட்டான். 2வது நாள் ஒரு கிளாஸ் வெள்ளம் மட்டும் கொடுக்கிறா. ஆமா. 3வது நாள் அது இல்ல. 3வது நாள் யார் இருக்கிறா? யாரு? நடையில நிக்கிறா சிவகாமி தாசி. தாய்க்கிழவி. டேய் டேய் இல்லடா, கையில காசு இல்ல. பொண்டாட்டி எதுக்குடா? கையில காசு இல்லடா, போட வெளிய. ஆமா, உனக்கு எதுக்கு பொண்டாட்டி? விதி யாரை விட்டதம்மா? தாய்மார்களுக்கு ஒரு வேண்டுகோள், படப்பை எடுத்து வருவதனால அந்த நடுவுகளோட பாதை அப்படியே கொஞ்சம் ஒதுக்கி கொடுங்க. அன்பான வேண்டுகோள், அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி கொடுத்துருங்க. விதி யாரை விட்டதம்மா? பலகை நல்லூர் நாட்டில். ஆமா, இந்த விதிங்கிறது யாராலையும் முடியாது, வெல்ல முடியாது. ஆமா, அவன் தலையெழுத்த அவன் அனுபவிச்சுதான் ஆகணும். கண்டிப்பா உன் தலையெழுத்துப்படி நீ நடந்துதான் ஆகணும். நீ எங்க போனாலும் அந்த விதி ஒண்ணு விடாது. இப்ப ஏசி வாங்குற போடாதீங்க, வெளியே போ. போறேம்மா போறேம்மா. விதி யாரை விட்டதம்மா? பலகை நல்லூரை விட்டு வந்தா கள்ளிக்காட்டினை அவன் அடைந்தான். கள்ளிக்காட்டினை அடைந்தார் அடைந்தார் வந்தாள். ஆமா, இப்போ அவ சிவகாம தாசி வெளியே போட்டுட்டா. அப்ப வெளியே போ. போறேம்மா. நான் இருக்கும்போது என்ன வாவான் என்று சொன்ன வாயால் அம்மா இல்லாத நேரத்தில் போவோ என்று சொல்கிறேனே. வரும் பொழுது வாங்க மருமகனே, வாங்க மருமகன் என்று அழைத்தீர்களே. பழவநல்லூரிலே அம்மையப்பனை வணங்கினான். அதோ யாரும் இல்லாத காடு, அம்மாளுக்கு பிடித்த காடு, கள்ளிக்காடு. அந்த கள்ளிக்காட்டை வந்து அடைந்தான் இந்த வேலவன். பெரிய கள்ளிமூடு உடங்காடு, அதுல அமர்ந்து இருக்கிறான். அப்பொழுதுதான் வீட்டுல வர்றா. அம்மா, என்னுடைய கணவன் வந்தானா? அம்மா ஆமா வந்தான். கையில காசு இல்ல. காசு இல்லாததான் பிடிச்சி விரட்டிட்டேன். ஐயோ, வாழ்ந்தால் அவருடைய தானம்மா வாழவில்லை என்று என் அம்மாள் மகாலட்சுமி புறப்பட்டாள் பழவநல்லூரை விட்டு. அவள் எப்படி வருகிறாள்? எப்படி வருகிறாய்யா? சிவப்பு நல்ல பட்டோட்டத்தை புறப்படுவாள் சீனியாளே. சிவப்பு பட்டோட்டத்தை புறப்படுவாள் சீனியாளே. சிவப்பு பட்டோட்டத்தை புறப்படுவாள் சீனியாளே. சிவப்பு பட்டோட்டத்தை புறப்படுவாள் சீனியாளே. தங்கரை வைரனரே அத்தனையும் போற்றிடுவாளே. தங்கரை வைரனரே அத்தனையும் போற்றிடுவாள். தங்கரை வைரனரே அத்தனையும் போற்றிடுவாளே. தங்கரை
நகை அத்தனையும் கொடுத்திடுவாள் அலையதிலே சுற்றி ஒட்டுவாள் லட்சுமியாயே. காசிலம் அம்மா தன்னுடைய கணவனை தேடி புறப்பட்டாள் மகாலட்சுமி. சிகப்பு நல்ல பட்டுடுத்து தலைவாரி பூமுடித்து மற்ற நல்ல கொண்டையிட்டு நெற்றியே குங்குமமிட்டு நெற்றி சுத்தியிட்டு அதோ வைர நகை வைதூரியங்கள் எல்லாம் போட்டு காட்சியலம்பு சலச்சல என்று சத்தம் கேட்க வருகிறார். பெரியவர்களே, என்னுடைய கணவனை கண்டாரா? அம்மா பார்க்கலையே. அம்மாள் கள்ளிக்காட்டை அடைந்தாள் மகாலட்சுமி. இந்த கள்ளிக்காட்டில இருந்து அம்மாளுடைய கதை ஆரம்பிக்கிறது. ஏன்னா இசக்கியம்மனுடைய கதை நாமெல்லாம் நீலியம்மன் கதை நீலியம்மன் கதை அது நீலியம்மன் கதை இல்லை, நீதி தேவதையின் கதை. அவள் ரொம்ப இன்பமாக இருந்தாள். இந்த கள்ளிக்காட்டை அடைந்தாள். கள்ளி மூட்டில் அமர்ந்திருக்கிறான் வேலவன். சுவாமி சுவாமி, நம்ம எந்த ஊர்லயா போய் படைச்சுக்கலாம் சுவாமி? வாருங்கள் வாருங்கள். வாமா வா என்று அமர்ந்திருந்தவன் நேராக அந்த லட்சுமியை பார்த்து கொண்டிருந்தான். அவனும் நடந்து வந்தாள். தாலி கட்டியவன் தானே என்று அமர்ந்தாள். பக்கத்திலே அமர்ந்தாள். நடந்து வந்த களைப்பு, உடல் சோர்வு, தாலி கட்டிய மணவாளன் என்று மடியிலே சற்று சாய்ந்தாள். இவன் கொஞ்ச நேரம் மடியில படுத்து உறங்கிட்டான், தூங்கிட்டான். ஆனா இவன் மனசுல ஒரு கெட்ட எண்ணம் பிராமணனுக்கு. ஆமா, என்ன எண்ணம்? என்ன எண்ணம் ஐயா? இவளையும் கூட்டிட்டு எந்த ஊருக்கு பிழைக்க போறேன்? ஆமா, நம்மளே ஒத்தையில போறோம், இவளையும் கூட்டிட்டு போறேன். சேரதானே இவளை எங்க கிடக்கட்டும். நேற்று தொட உயரத்துக்கு மண்ணை கூட்டி மெதுவாக தூக்கி அந்த தலையை வச்சாங்க. ஆமா, அதுக்காமல் குலுக்காமல் அப்படியே எடுத்து வைக்கின்றான் மணல் மேலே. வைத்தது மட்டுமா, அவள் போட்டிருந்த நகை அத்தனையும் களவு செய்தாள். அப்படி ஒன்று ஒன்றாக தெரியாமல், அவளுக்கு தெரியாமல் எடுக்கிறான். அவ்வளவும் களவு செய்தால் தோத்து முண்டுல கட்டுகிறான். அப்படி ஒரு பொட்டணம் கட்டியாய் பொட்டணம் கட்டிக்கிட்டு புறப்படுகிறான் வேலவன். உள்மனம் குத்துகிறே, டே டே பெண் பாவம் பொருள் அதை விட்டுட்டு போக பாவம். கண்டிப்பாக கண்டிப்பாக. தாமரை மலர் போல் முகமானது அவ்வளவு அழகா உறங்கிட்டு அந்த சண்டால என்ன செய்தாங்க? ஐயோ ஐயா, கள்ளிக்காட்டுல அங்கும் இங்கும் ஓடி எப்படி வருகிறாள்? பாடங்களை தூக்கிடுவான். முகமதி பார்த்திடுவாள்.
ஓட நாம் போக வேண்டியதானே போல என்ன செய்யலாம் தெரியுமா? அதுக்கு என்ன? ஒரு பெரிய கல்ல தூக்கிட்டு வர்றா. வந்து என்ன செய்யறான் பார்த்தீங்களா? என்ன செய்கிறாங்க? தாமரை மலம் போல் அந்த பூ இருக்குமே அவ போல முகம் இருக்கிறது. இவன் ஏழாக அந்த முகத்துல கண்டது அம்மா என்ன கொண்டுட்டானே பாவி சொன்னால நம்பி வந்தவளை கொண்டுட்டேடா என்று அந்த சத்தம் கேட்கிறது. அவள் உடல் துடிக்கிறது. அவ கண் மிரண்டு நிற்கிறது. ஐயோ என்ன கொண்டுட்டானே. கணவன் என்று தானே நம்பி வந்து பாவி கொண்டுட்டானே. இந்த அம்மாளுடைய உடல் நடுங்குகிறது. கண்ணு மட்டும் அசைகிறது. கல்லை எடுத்து போட்டுட்டா. செல்லால போட்டுட்டியப்பா. இந்த சத்தம் யாருக்கு கேட்கலையே. இந்த கழி காட்டுல நம்மோட சத்தம் யாருக்கு கேட்கலையே. அவள் உடல் துடித்துக் கொண்டு கண்ணானது வெட்டுகிறது. பக்கத்துல வெள்ளம் இல்லாத கிணறு போடுறப்பா. மறுபடியும்
இந்த மண்ணுலகத்திலே நான் பிறந்தால் கள்ளிமரமே நீயே சாட்சி, சாட்சி. கதிர்வேல மரமே நீயே சாட்சி. அவன் உயிரானது தெரிந்தது. இவன் கொலை செய்த வெறிபத்தீங்களா? ஓடுறான் ஓடுறான். அரசன் நன்று கேட்பான், தெய்வம் நின்று கேட்கும். ஆமா, இத்தனையும் பார்த்து கொண்டிருக்கிறார் சிவபெருமான். யார் இங்கே என்று யமதர்மனை அழைத்து அந்த உயிரை எடுக்க சொல்கிறார். சபாஷ். யமதர்மன் புறப்பட்டு வருகிறார். எப்படி வருகிறார்? எப்படி வருகின்றார் யம தர்மன்? யம தூதர்களோடு பழவநல்லூர் காட்டிலே வருகிறாள். ஒருவன் பெரிய கிணறாக மாறினான், ஒருவன் அதனுடைய பட்டையாக மாறினான். இந்த கொலை செய்த வெறி பற்றியா? தண்ணி தாகம் தாகம் என்று தண்ணி குடிக்க போன பத்தியா? ஆமா. இவன் களவாண்ட நகையெல்லாம் கிணத்தாங்கரையில வச்சிருந்தா அது அப்படி கிணத்திற்குள்ளே விழுந்தது. அந்த பதட்டத்துல கையில வச்சு தட்டி விட்டான். நகையும் போச்சு, போச்சு, பொண்டாட்டியும் போச்சு. ஐயோ போச்சே போச்சே. இந்த நிலைமை யாருக்கா வரலாமா? வரவே கூடாது, வரவே கூடாது. ஒழுங்கா அவளோடு வாழ்ந்திருக்கலாம் தான் சண்டாளம். பேசாம எந்த இடத்துலயாவது போய் சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம்ல. இப்போ நகையும் போச்சு, மனைவியும் போனாள். ஐயோ நகை போச்சு. நம்ம புறத்த ஒரு பெரிய ஆசாமி வர்றா. பெரிய தலைவர் வராரு. கொஞ்சம் பாப்போமா? அவர் யாரு ஐயா? அதிமரத்ததிலே அதிமரத்ததிலே ஆவணம் காடே அதிமரத்ததியில் முட்டையிட்டு அதிமரத்ததியில் முட்டையிட்டு ஆவணம் காடல் நிகழ்த்து. ஆமா, என்ன சொல்றோம்? கலைஞர்கள், தப்பு கலைஞர்கள் கோயிலுக்கு ஒரு வாடி கேட்டுக்கொள்கிறோம். இந்த தாய்மார்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், அந்த பில்லர் விட்டு அப்படிங்க கொஞ்சம் வந்து நவந்து வந்துட்டா போடலாம், இல்லை அந்த பக்கம் போயிடலாம். ஏன்னா அப்படி இருந்தா அம்மாள் வருவதற்கு இடையில இருக்கு, கொஞ்சம் தள்ளி வாங்க. முன்னாலே இருக்க அமர்ந்து அப்படியே இங்க வந்து இடம் கிடக்கு, இங்க வாங்க. அப்படியே கொஞ்சம் அப்படியே இங்க நவந்து நவந்துக்கு வாங்க, இங்க வாங்க, இந்த பக்கம் வாங்க. அந்த பக்கம் அந்த பக்கம் அங்க போயிருங்க. ஏமா அந்த முன்னாடி கூட பின்னாடி வாங்கம்மா, இடம் கிடக்கு, 3 சென்ட் இடம் கிடக்கு, வாங்க. முருகா நாதசுர கலைஞர்கள் கோவிலுக்கு வரும்படி கேட்டுக் கொள்கின்றோம். முருகா ஐயா சாஸ்திரம் பண்ணலாமா?
முருகா வெண்டினவர் தீனோடு விட்ட புகழையனாரோ வெண்டினவர் தீனோடு விட்ட புகழையனாரோ வெண்டினவர் தீனோடு விட்ட புகழையனாரோ வெண்டினவர் தீனோடு விட்ட புகழையனாரோ Thank you.
முருகா